வணக்கம். IFS Indian Forest Service main exam இப்போ November 26th நடக்குது. Less than 10 days to go. So அதுக்கு இந்த previous years question papersல உள்ள certain sections solve பண்றதுக்கு கேட்டிருந்தாங்க 2 பேரு. இதே IFS examக்கு நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி previous years question papersல உள்ள error correction, rewrite the sentences as directed அதெல்லாம் நான் பண்ணியிருந்தேன். So அதே மாதிரி இப்ப அடுத்த 4 வருஷம் 2019 20, 21, 22 இந்த 4 வருஷ question papersல இருக்கிற error correction அப்புறம் rewrite the sentences as directed இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். So இன்னைக்கு லெசன்ல 2019, 2020 இந்த 2 question papersல இருக்கிற error correction மட்டும் எடுத்து நான் solve பண்ணிருக்கிறேன். So there are totally 20 sentences. So இது IFS examக்கு prepare பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எரர் கரெக்ஷன் எல்லாருக்குமே தானே தேவைப்படுது. நாட் only ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பட் ஆல்சோ ஃபார் எனிபடி who wants to speak and write English without errors, right? So என்ன எரர்ஸ்னு பார்க்கலாமா? 20 sentences நான் எழுதி ரெடியா வச்சிருக்கிறேன். நீங்களும் என் கூடயே சேர்ந்து ஏற்கனவே see if you happen to be old subscribers, ரொம்ப நாளாவே என்னோட வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நிறைய எரர்ஸ் நீங்களே ஸ்பாட் பண்ணி அந்த கரெக்டான சென்டென்ஸ் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து 20க்கு நீங்க எவ்வளவு கரெக்ட் வாங்கினீங்கன்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல அவசியம் உங்களோட ஸ்கோரை ஷேர் பண்ணுங்க. புது சப்ஸ்கிரைபரா இருந்தா நீங்க சேனல்ல காமன் எரர்ஸ் இன் இங்கிலீஷ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இங்கிலீஷ் வித் வெனிலா சேனல்ல காமன் எரர்ஸ் இன் இங்கிலீஷ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அங்க போய் நீங்க நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். காமன் எரர்ஸ் என்னெல்லாம் பண்றோம், அதை எப்படி கரெக்ட் பண்ணணும். ஓகே, ஐஎஃப்எஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற கேண்டிடேட்டா இருந்தாலும் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற மற்ற வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ரைட். Shall we start? Let me share the screen. Okay, error correction 20 sentences. Rewrite the following sentences after correcting the grammatical errors in each. This is 2019 question paper. When I reached the station, the train left it. This is the error ulla sentence. Idhula enna error nu kandupidikanum. இந்த சென்டென்ஸை பார்த்த உடனேயே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான், ரைட்? ஏன்னா எப்பயுமே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படிக்கும் போது இந்த சென்டென்ஸை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எழுதுவோம். ஆனா இங்க வந்து 2 வேர்ப்ஸுமே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அதுக்காக இந்த சென்டென்ஸ் எரர்னு அர்த்தம் இல்ல. ஓகே, நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணும்போது கூட இந்த டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். When I reached the station, the train had left ன்னு சொல்லும் போது நான் ஸ்டேஷனுக்கு போன போது அதுக்கு முன்னாலேயே ட்ரெயின் போயிருந்துச்சுன்னு அர்த்தம். ஆனா ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா நான் போறப்பதான் போச்சு, ரெண்டும் ஒரே சமயத்துல நடந்துச்சுன்னு அர்த்தம். When I reached the station, the train left. You see? So அப்போ வந்து இந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா அந்த லெஃப்ட்டுக்கு அப்புறம் ஒரு இட் இருக்குல்ல, அந்த இட்டை நீங்க அவசியம் எடுக்கணும். ஓகே, the train left ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். The train left. ஓகே, ஸோ ஆனா இந்த சென்டென்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்கும்போது இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்டை தான் நினைச்சு கொடுத்துருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு பி ஆன் த சேஃபர் சைட் அண்ட் சேஞ்ச் திஸ் verb from the simple past to the past perfect. When I reached the station, the train had left. கட்டாயம் இதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி கரெக்ட் பண்ண. சம்டைம்ஸ் யூ நோ வாட் தி எக்ஸ்பெக்டட் ஆன்சர் இஸ். ஸோ அதை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா நல்லது. ஓகே, பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், லெஃப்டும் வந்து மிஸ்டேக் இல்லை. அந்த டிஃபரன்ஸ் இன் மீனிங் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நம்பர் 2, Kolkata is at the bank of the river Hooghly. Now what is the error? Preposition. At the bank ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். On is correct. On the bank. ஆற்றங்கரையில் அப்படின்னு தமிழ்ல நம்ம கரையில் நம்ம சொல்றோம்ல, இந்த ஆற்றங்கரையில் இருக்கிறதுன்னு ஒரு நகரம், அதை வந்து இங்கிலீஷ்ல ஆன் த பேங்க்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட். She is one of the best author in the genre. One of the best authorன்னு வராது, one of the வந்தாலே அதுக்கு அப்புறமா ஒரு ப்ளூரல் நவுன் தான் போடணும்.
ரைட்? இது நிறைய தடவை நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணியும் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த ஆத்தரை வந்து நம்ம ஆத்தர்ஸ்னு மாற்றணும். அவ வந்து ஒரு ஆள் தான், ஒன் தான். ஆனா ஒன் ஆஃப் மெனி, ரைட்? பெஸ்ட் ஆத்தர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அதுல அவ ஒருத்தி அப்படின்னு சொல்ல வரோம். ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆத்தர்ஸ், ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது. ஒன் ஆஃப்னு வந்தாலே அதுக்கப்புறம் ப்ளூரல் நவுன் போட்டு பழகணும் நீங்க. Will you return back the book I lent you? நான் உனக்கு கடன் கொடுத்த புக்கை நீ எனக்கு திருப்பி தரியா? அதான் கேட்க வரோம். என்ன மிஸ்டேக்? ரிட்டர்னோட சேர்த்து பேக் போடக்கூடாது. இது எல்லாரும் பண்ற ஒரு தப்பு தான். திருப்பி தர்றதுக்கும் தான், திரும்பி வர்றதுக்கும் தான். நீங்க எப்ப திரும்பி வருவீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் when will you return backனு கேட்டுருவாங்க. So when will you return backனு கேட்காம when will you return? ஏன்னா ரிட்டர்ன்ங்கிற வேர்ட்லயே பேக்கும் இருக்கு. ரிட்டர்ன், கம் பேக் அந்த அர்த்தத்துல. இங்க இருக்கிற ரிட்டர்ன் வந்து கிவ் பேக். கிவ் பேக்னு சொன்னா நம்ம பேக் சொல்லலாம், கம் பேக்னு சொன்னா பேக் சொல்லலாம். ஆனா ரிட்டர்னோட பேக் போடக்கூடாது. will you return? ஸோ இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்றோம்? வெறும் ரிட்டர்ன் தான் போடுறோம், பேக் எடுத்துறோம். will you return the book I lent you? ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு that இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். அது போட தேவையில்லை. relative pronoun, it's understood. Okay, next. Number 5. At one time were houses where the large factory now stands. இப்ப large factory இருக்கிற இடத்துல முந்தி வீடுகள் இருந்தனன்னு சொல்ல வர்றோம். ரைட்? இப்போ ஒரு இடத்துல ஃபேக்டரி இருக்கு, முந்தி ஒரு காலத்துல அந்த இடத்துல வீடுகள் இருந்துச்சுன்னு சொல்ல வர்றோம். What word is missing? At one time there were houses. So இந்த there இல்லாம நம்ம சொல்ல முடியாது. ரைட்? என்ன அர்த்தத்துல நம்ம அதை மீன் பண்றோம்? ஒரு விஷயம் இருக்கு, இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, see, there is a factory. This is just another example I'm writing. There's a factory nearby. பக்கத்துல ஒரு ஃபேக்டரி இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றோம். ஆனா நம்ம அதை வந்து there வச்சு ஆரம்பிக்கிறோம். இந்த there தான் ப்ரோனவுன்னு பார்த்திருக்கிறோம். It's not an adverb. ஓகே, அது மாதிரி past tenseல there was, there were எல்லாம் சொல்ல முடியும். There were houses where the large factory now stands. Okay. There are 7 days in a week. இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் பாருங்க, there வச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம்ல, அந்த there தான் இது. Next, you should read from page number 13 and 17. Now, இது நல்லா பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் என்ன எரர்னு. You should read from page number 13 சொல்லும் போதே அடுத்தாப்புல toங்கிற வேர்டு தான் வரணும். ஏன்னா from போட்டுட்டோம்ல, அப்ப to போடணும் இங்க. இந்த from கரெக்ட். பேஜ் நம்பர் 13ல இருந்து 17 வரைக்கும் ரீட் பண்ணணும்னு சொல்ல வரோம். From to, from Monday to Friday, from January to December, அது மாதிரி from 13 to 17. Okay. Although it was raining, but we walked in the street. Although பட்டும் சேர்ந்து வராது, அதான் எரர் இங்க. மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நாங்க ஸ்ட்ரீட்ல நடந்தோம்னு சொல்ல வர்றோம். இந்த பட்டை போடக்கூடாது. தனித்தனி சென்டென்சஸ் தான் நம்ம எழுதணும்னா it was raining but we walked in the street ன்னு போடலாம். ஆனா although இருக்கும்போது பட் வராது. ஏன்னா இருந்தாலும்னு சொல்லிடுறோம் முதல்லயே, அப்ப திருப்பி பட் போடக்கூடாது. Although it was raining, we walked in the street. Okay. Ravi's mango is more sweeter than Rani's. Now, what is the error? இது கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கலாம். ஏன்னா இப்ப ரொம்ப சர்வசாதாரணமா இந்த மாதிரி யூசேஜ் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
or most of them. More stronger, more whatever, more bigger. இந்த மாதிரி எதுனாலும் ரெண்டு double, this is called the double comparative. ஸ்வீட்டர்லயும் ஒரு ER இருக்கு. அதுக்கு முன்னால மோர்ங்கிற வேர்டை எதுக்கு போடணும்? ஸோ இங்க மோர் தான் வராது, வெறும் ஸ்வீட்டர்னு போட வேண்டியதான். Ravi's mango is sweeter than Rani's. ஓகே, இதுவே போதும், ரெண்டு தடவை இப்படி போடக்கூடாது. ஓகே, the error is the double comparative. You can't buy all what you like. Now, all that you like. உனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்ல வரோம். இந்த ஆல் இருக்கிறதுனால தான் நம்ம that போடுறோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஆல் இல்லைன்னா நம்ம வாட் போட்டு ஒரு சென்டென்ஸ் எழுத முடியும். யூ கான்ட் பை வாட் யூ லைக். உனக்கு பிடிச்சதை வாங்க முடியாதுன்னு சொல்லி, இது வந்து யூ கான்ட் பை ஆல் இருக்கிறதுனால that தான் போடணும். நம்ம இன்னொரு ப்ராவர்ப் நீங்க யோசிச்சு பாருங்க, அது சொல்றப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியா. all that glitters is not gold. சொல்றோம்ல, இங்க thatக்கு பதிலா what இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? all what glitters is not gold நான் சொல்றோம்? no, all that. அந்த மாதிரி இங்கேயும் you can't buy all that you like. ஏன்னா what வந்து எப்ப போடுவோம் அப்படின்னா that which. இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு பதிலா நம்ம ஒரு வார்த்தை வாட் போடுவோம். ஆனா இங்கதான் நம்மளுக்கு ஏற்கனவே ஆல் இருக்கே, அதனால அது பக்கத்துல இன்னும் ஒரு that which போட வேண்டியது இல்லை. ஓகே, ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் நம்ம இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, லெசன்ஸ் பண்ணணும். ஓகே, the last sentence, after this he made no further remarks. இதுவும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். father இல்ல, further. furtherனா அடிஷனல்னு அர்த்தம். ரெண்டு மீனிங்ஸ் இருக்கு. டிஸ்டன்ஸ்ல நம்ம ரெண்டுமே சொல்லலாம். டிஸ்டன்ஸை மீன் பண்ணும்போது ஃபாதரும் சொல்லலாம், ஃபர்தரும் சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி அடிஷனல்ங்கிற மீனிங்ல வரும்போது, ஏன்னா இங்க டிஸ்டன்ஸ் ஒன்றும் கிடையாது. டிஸ்டன்ஸ்னா எப்படின்னா, அவன் மேலும் நடந்தான், இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தான் அப்படின்னு சொல்ற. he walked farther சொல்லலாம், he walked further சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, ரெண்டுமே டிஸ்டன்ஸை குறிக்குது, கரெக்ட். ஆனா மேலும் வேற அர்த்தத்துல வரும்போது, டிஸ்டன்ஸ் இல்லாம வேற அர்த்தத்துல அடிஷனல்னு அந்த மாதிரி வரும்போது further தான் போடணும். for further details contact me அப்படிலாம் சொல்லுவோம்ல. so further is the word. okay, now 2019ல இருக்கிற 10 sentences முடிஞ்சிருச்சு. அடுத்து 2020 பார்க்கலாம். அதுல ஒரு 10 sentences error correction. what is the time in your watch? what is the time in your watch? இது பார்த்த உடனே கரெக்ட் மாதிரியே இருக்கும். எரர் கரெக்ஷன் சென்டென்சஸ்ல முக்கால்வாசி அப்படிதான் இருக்கும். சென்டென்ஸை பார்த்த உடனே அதுல எரர் இல்லாத மாதிரியே. ஆனா இந்த சென்டென்ஸை நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கிறோம். இன் தான் எரர். what is the time? by your watch. what does that mean? உன்னோட வாட்ச் படி என்ன டைம், according to your watch, right? அதனால by is the right preposition. ஏன்னா டைம்ங்கிறது ஒரு விஷயம் தானே, ரைட்? ஒவ்வொருத்தர் வாட்ச்லயும் ஒரு டைம்னு சொல்றது இல்லை. நம்ம டைம் ஒண்ணுதான். ஒரு வாட்ச் படி ஒரு டைமா இருக்கு, இன்னொரு கிளாக் படி ஒரு டைமா இருக்கு, ரைட்? ஸோ அதனாலதான் பை போடுறோம். I am understanding the lesson. What's the error? The error is in the tense. Present continuously இருக்கு I am understanding னு. அத நம்ம simple presentல போடணும். I understand the lesson. ஏன்? Because understand is one of those verbs which are not used in the ing form.
ING form as a verb, the continuous form, verb use பண்ண மாட்டோம். ING form gerund use பண்ணுவோம், that's a different thing. I understand the lesson. This is correct. அதே மாதிரி ஒரு question கேட்டா கூட நம்ம do you understand ன்னு தான் கேட்கணும். உனக்கு புரியுதா? Do you understand? Is correct. Are you understanding? சொல்லலாமா? No. எப்ப சொல்லக்கூடாதுன்னா இதை உனக்கு புரியுதான்னு கேட்டு இதை வேர்பா மீன் பண்ணி சொன்னோம்னா இந்த சென்டென்ஸ் சொல்லக்கூடாது. இதே அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஆட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்கும். ஓகே, but that's a different thing. For now, just focus on this. The man standing in a corner was trembling from cold. What is the error? Trembling with cold. குளிர்ல நடுங்கிட்டு இருந்தான்னு தான் நம்ம சொல்றோம். இருந்தாலும் trembling with coldன்னு withங்கிற preposition தான் போடணும். Trembling in fear. பயத்துல நடுங்கிறப்ப நம்ம இன்னெல்லாம் போடுவோம். Trembling in fear. ஓகே, tremblingன்னு என்ன நடுங்கிறது, shivering. Shivering போட்டாலும் with போடுவோம். Shivering with cold. Okay. Next. It is a much interesting film. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்ம்னு சொல்றோம். ஆனா much போடக்கூடாது. The right word is very. It is a very interesting film. Interesting. இந்த மாதிரி adjectives, adverbs ஓட நம்ம பாசிட்டிவ் டிகிரியில இருக்கும்போது very தான் போடணும். It is a very interesting film. much எப்போ போடலாம்னா கம்பேரிட்டிவ்ல இருக்கும்போது போடலாம். Let's say much, yeah, it's more interesting இருக்குன்னா ஏற்கனவே நம்ம சென்டென்ஸ்ல more interesting இருக்குன்னா அதுக்கு முன்னால நம்ம much போடலாம். This is much more interesting than that அப்படின்னு சொல்ல முடியும். But this is in the positive degree. Okay. It's an interesting book. It's a very interesting book. Although it was past midnight, yet the shops were still open. Much very much நம்ம ஒரு தனியா ஒரு லெசன் பண்ணுவோம். ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு படிக்கிறதுக்கு. இந்த சென்டென்ஸ்ல இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் எரர்னால. Okay, although it was past midnight, yet the shops were still open. அதே எரர் தான். although இருக்கும்போது yetோ பட்டோ வராது. yet இல்லாம வாசிச்சு பாருங்க. Although it was past midnight, the shops were still open. It makes sense. Don't add yet. The coolie refused to carry her heavy luggages to the station. Luggages, varma, varad. It's an uncountable noun. Uncountable nouns do not have a plural form. Okay, so correct on a word in a luggage. நிறைய பெட்டிகள் கூட இருக்கலாம், நிறைய திங்ஸ் இருக்கலாம். ஆனா எல்லாம் சேர்த்து மொத்தமா நம்ம அதை லக்கேஜ்ன்னு தான் சொல்லுவோம். எப்படி நம்ம ஃபர்னிச்சர், நிறைய பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் இருந்தாலும் ஃபர்னிச்சர்னு சொல்றோம்ல, ஃபர்னிச்சர்ஸ்னு சொல்லக்கூடாது. இதுவும் நிறைய தடவை நம்ம எரர் கரெக்ஷன் லெசன்ஸ்ல பார்த்துருக்கிறோம். Furniture is right. Similarly, luggage is right. Okay. The next sentence. More simple the business, the better off you are. Now, the better இருக்குல்ல, அதே மாதிரி இங்கேயும் the போட்டு comparative degree போடணும். The simpler, this is correct. The simpler the business, what is the meaning? Business simple இருக்க the better off you are. See, அப்பதான் நம்மளுக்கு அது நல்லா இருக்கும், right? The more complicated it is, the more difficult it becomes, right? எல்லாமே, the process எல்லாமே.
right? Better off you are. I've just written the whole sentence. The simpler nu போடணும். The simpler, the better. இது நம்ம ஷார்ட் நீங்க இந்த மாதிரி கூட சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. யாராவது ஏதாவது விஷயம் சொல்லும் போது நம்ம சொல்லுவோம் the simpler the better, the sooner the better சொல்லுவோம்ல, the earlier the better. So இதுதான் யூசேஜ். ரெண்டுமே adverbs தான். அதுக்கு முன்னால இந்த ஆர்டிகிள் தவும் போட்டு சொல்லணும். இங்க ஆர்டிகிள் இஸ் மிஸ்ஸிங். அதோட மோர் சிம்பிள்னு சொல்றதை விட simpler is the comparative degree. The simpler the business, the better off you are. Okay. Next. Sorry. Yeah. Number 8. The librarian asked, which book did I want? இதுவும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு க்ளூ கொடுத்தேன்னா, it's an embedded question. You see? Which book did I want ன்னு இருக்குது. இந்த பாட்டு தான் எரர். இது வந்து ஒரு தனியா டைரக்ட் கொஸ்டினா இருந்தா இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவோம். ஆனா இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற கொஸ்டின். We call that an embedded question. சேனல்ல நீங்க embedded questionனே போட்டு தேடினீங்கன்னா இருக்கும். embedded questions போட்டு பாருங்க. சோ அப்ப என்ன செய்யணும்? ஸ்டேட்மெண்ட் மாதிரியே சப்ஜெக்ட் முதல்ல போட்டு verb அப்புறம் போடணும். So did I want-க்கு பதிலா I subject போட்டு did want to சேர்ந்து wanted. Which book I wanted? The librarian asked me கூட இருந்தாதான் நல்லது இங்க. Yeah, we need an object. The librarian asked me which book I wanted. Okay. இதே ஒரு டைரக்ட் கொஸ்டினா இருந்துச்சுன்னா, which book do you want? Which book did you want? Did do என்ன டென்ஸா இருந்தாலும் நம்ம அப்ப do want-க்கு நடுவுல சப்ஜெக்ட் போடுவோம். ஓகே. ஆனா இது டைரக்ட் கொஸ்டின் இல்ல. எம்பெடட் கொஸ்டினுக்கு இன்னொரு பேரு இன்டைரக்ட் கொஸ்டின். டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல கூட நம்ம இப்படிதானே நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுவோம். டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் மாதிரி யோசிச்சு பாருங்க. The librarian asked, டைரக்ட் கொஸ்டின் எப்படி இருக்கும்? ஓபன் கோட்ஸ், which book do you want ன்னு இருக்கும். அததான் நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதும் போது the librarian asked me which book, இந்த do தான் வந்து இந்த do want to present tense தான் இங்கே wanted ஆயிரும். Which book I wanted. Okay. ஒவ்வொரு எரருக்குமே நம்ம ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. I saw your friend before 2 weeks. இதுதான் எரர் உள்ள பார்ட். I saw your friend 2 weeks ago. 2 வாரத்துக்கு முன்னால பார்த்தேன்னு சொல்லும் போது 2 weeks agoன்னு சொல்லுவோம். 2 weeks beforeங்கிறது வேற ஒரு நேரத்துல நம்ம யூஸ் பண்ண முடியும். எப்பனா டைம் லைன்ல. Now listen please. டைம் லைன்ல இது now, இது வந்து 2 weeks ago, which means ago-னா before now, இப்பைக்கு முன்னால. அப்ப வெறும் நம்ம ago 2 weeks agoன்னு சொல்லும் போது 2 weeks before now-ன்னு அர்த்தம். Okay. It is, it is related to, or it is in relation to the present moment. ஆனா 2 weeks before எப்ப சொல்லலாம்னா, நம்ம ஒரு பாஸ்ட்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு 2 வாரம் முன்னால அப்படின்னு சொல்லும் போது இது வந்து 2 weeks before, right? Now it is November. Let's say நான் அவனை செப்டம்பர்ல ஒரு டேட்டை சொல்லி அப்ப பார்த்தேன். அதுக்கு முன்னால 2 weeksக்கு முன்னால ஒரு மீட்டிங்ல பார்த்திருந்தேன் அப்படின்லாம் சொல்லும் போது சொல்ல முடியும் 2 weeks beforeன்னு. ஓகே. I saw your friend 2 weeks ago. ஆனா இந்த யூசேஜ் கூட நிறைய பேருக்கு கிளியரா தெரியாம இருக்கும். ஸோ இது பாஸ்ட்ல தான் கிடையாது, இது ஃபியூச்சர் கூட சொல்ல முடியும். இன்னொரு பாயிண்ட சொல்லி அதுக்கு 2 வாரம் முன்னால அப்படின்னு சொல்லும் போது
2 weeks before, 2 weeks earlier, அதெல்லாம் சொல்லலாம். But nowக்கு முன்னாலன்னு சொல்லும்போது 2 weeks ago. Okay. And as I told you, that is the expected answer. He hangs the picture on the wall. Where is the error? Is the verb. Picture செவத்துல தொங்க விட்டான். Hung is the word. Objects நம்ம தொங்க போடுறது அதுக்கெல்லாம் வந்து hung போடணும். The base form is the same. Hang, hung, hung. Hang, hanged, hanged. People சொல்லும் போதுதான் hangedன்னு சொல்லுவோம். தூக்குல தொங்க விடுறதுன்னு சொல்றோம்ல நம்ம. You see? அவங்களே he hanged himself னு சொல்ல முடியும். They hanged him அப்படியும் சொல்ல முடியும். So this is for things, objects, and this is for people. அதுக்கேத்த மாதிரி past tenseம் past participle மாறிடும். Though the present form is the same. Okay. So அவ்வளவுதான் 20 sentences errors எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுல அடுத்த லெசன்ல 2021 question paperல இருந்தோம், 2022 question paperல இருந்தோம். 10 sentences error correction எடுத்து அடுத்த 20 sentences பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த rewrite the sentences as directed அதை எடுத்து 4 வருஷ question paperல இருந்தோம். அந்த lessons நான் அடுத்தடுத்தாப்புல நான் அதை அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ரொம்ப டைம் இல்லை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ நீங்க இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு இது புரிஞ்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அவசியம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த IFS மெயின் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நியூ வியூவரா இருந்தீங்கன்னா அவசியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ்பெஷலி இஃப் யூஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் பர்டிகுலர் எக்ஸாம். ஏன்னா அடுத்தடுத்து நான் லெசன்ஸ் போஸ்ட் பண்ணும்போது யூ வில் ரிசீவ் த நோட்டிஃபிகேஷன், ரைட்? ஸோ தட் யூ won't miss any lesson. Okay, all the best for your exam. அடுத்த லெசன்ல பார்ப்போம். இந்த 20 sentencesல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியாம இருந்துச்சுன்னா அவசியம் காமெண்ட்ஸ்ல நீங்க அதை கேளுங்க. தி அதர்ஸ் என்ன ஸ்கோருங்கிறதையும் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, thank you for watching. See you in the next lesson.